அந்த மாருதி சுசுகியோட சோஃபா முன்னாடி இவர் வந்து பேசும்போது இவர் ஆல்ரெடி நான் தப்பா வார்த்தை பயன்படுத்திட்டேன்டா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்லி இவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். ஓ மேல தப்பா ஆகாது, அப்படி ஆச்சுன்னா நான் உன்கிட்ட பழகி இருந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் ஒரு 100 தடவை பேசினதுக்கு அப்புறமேட்டும் இப்போ ரீசெண்டா வந்து பேசி இதனால என்னுடைய ஓட்டு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு இவர் சொன்னாருங்க. எனக்கு அப்பதான் எனக்கு அது எப்படி எனக்கு அரோரா நேத்து சொல்லும் போது இது வந்து ஓட்டு அஃபெக்ட் ஆகும்னு சொன்னப்போ எனக்கு அப்போ ஒரு நிமிஷம் பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. அப்ப நீ வந்து நான் நிஜமாலே ஃபீல் பண்ணி தான் ஒரு பையன் மேல அப்படி ஃப்ரேம் ஆயிடக்கூடாது வந்து இந்த பிரியங்கா கூட அதை வந்து சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு கூட வந்து சொன்னாங்க. சோ ஆனா நான் அந்த ஒரு பார்வையில சொல்லல. நான் எப்போதுமே பேசும்போது வார்த்தைகள்ல விட்டுருவேன்ல, அப்படி நான் சொன்னது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு தெளிவா தெரியும். அண்ட் பிரியங்கா கிட்டயுமே நான் வந்து சொல்லிட்டேன். அந்த டைம்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. சோ அதனால நான் கிட்ட பேசும்போது அப்படி சொல்லிட்டேன். பட் இதை நான் கிளியர் பண்ணிட்டேங்க ஆல்ரெடி. இது எத்தனை தடவை இவர் பேசி எனக்கு ஏன் அவர் வந்து இது என் ஓட்டை அஃபெக்ட் பண்ணுன்னு சொன்னது எதனால எனக்கு தெரியல. when he took closure இல்லன்னு exactly that is what கொடுக்கலன்னு சொன்னாரு. அந்த closure தாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷன் நடந்துருச்சு. அவகிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. சத்தியமா ஒரு 1000 தடவை அவ சொல்லிருப்பா. சத்தியமா சொல்றேன் நான் நிறைய இது ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் இத வச்சு கடைசியா ஓட்டுன்னு கனெக்ட் பண்ணாரு. எனக்கு அப்பதான் வந்து மறுபடியும் ஒன்னு தோணுச்சு. அப்ப நான் வந்து நிஜமாலே சாரி கேட்டது மன்னிப்பு கேட்டதெல்லாம் நீ எப்படி கன்சிடர் பண்ற? அதுக்கப்புறம் நான் உன் கூட க்ளோஸ் ஆனதை நீ எப்படி பாக்குற? எனக்கு எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிருச்சு. அப்ப இவ்வளவு நாள் பழகுனது என்ன? அது எவ்ரிதிங் எனக்கு அது எல்லாமே ஒரு क्वेश्चन மார்க் ஆகுது. நான் சத்தியமா அப்படி இவன் மேல அப்படி ஆயிரக்கூடாதுன்றதுக்காக தாங்க நான் என்னைக்குமே வந்து நான் அந்த வார்த்தை பயன்படுத்திட கூடாதுன்னு அத்தனை தடவை நான் சாரி கேட்டுட்டேன். அத்தனை தடவை சரி ஓகேடா லெட்ஸ் கில் திஸ் டாபிக் அப்படினே சொல்லியாச்சு. திரும்ப ஐ அம் பாவம் இத வச்சு கூட சொல்றாங்க. எனக்கு அப்படியே தோணுச்சு சொல்றாங்க. பேசணும் எனக்கு அப்படியே தோணுச்சு சொல்றாங்க. மே ஐ ஸ்பீக் இது இப்பதான் சொல்றா. அன்னைக்கு வீடியோல சொன்னா இப்போ சொல்றா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் விக்ரம். அரோரா பேசிட்டு சாண்ட்ரா உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கிடைச்சு சொல்லிட்டேன். அட்லீஸ்ட் நேத்து வரைக்கும் பேசினா இப்பயாவது சொல்லிட்டாளடா. அந்த கன்செஷன் அட்லீஸ்ட் இப்பயாவது விடுங்க. எனக்கு அப்படியே தோணுச்சுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம். ஆமா நான் வச்சு க்ளோஷர் வாங்கியாச்சு. அதுக்கு அப்புறம் என்னது ரீசன் சொல்றேன். நான் கேம்காகலாம் பண்ணலங்க, என் லைஃப்காக பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? நான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுனே வைல்ட் கார்டு வந்து தான் தெரியும். நான் கம்ருதனோட ஃப்ரெண்டா இருந்தேன். நான் அவன்கிட்ட பல வாட்டி போய் கேட்டேன். அப்ப கூட என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம தான் இருந்தான். ஐம் கம்ப்ளீட்லி இன்னோசென்ட் அரோரா நான் தான் சொல்லிட்டு இருந்தான். நான் பாருவும் ஒரு சபையில என்ன சொன்னாரு, நான் எல்லாத்தையுமே கேமரா முன்னாடிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? திருப்பியும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பவே கமருதன்ட்ட சொன்னேன், ஒருத்தவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அக்யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு க்ளோஷர் வாங்கிட்டு தான் நீ பழகணும், இல்லைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க. இப்போ நான் இது வெளியில போச்சுன்னா இது கேஸ் கூட ஆகலாம். பேட் டச்னு ஒரு விஷயம் சொல்றோம், உங்களுக்கு என்ன வேணா அவங்க மேல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், டென்ஷன் இருக்கட்டும், பேசிட்டு இன்னைக்கு பேசாம போயிட்டான், இன்கன்சிஸ்டன்டா இருக்கான்னு என்ன வேணா இருக்கட்டும். பேட் டச்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சின்ன குழந்தைகிட்ட சொல்லி தருவோம் எது குட் டச் பேட் டச்னு. எனக்கு அவன் என் ஃப்ரெண்டா இருந்ததுனால எனக்கு ஃபீல் ஆச்சு. நாளைக்கு எப்படிதான் உன்னை நம்புவாங்க, நீ எப்படிடா இந்த ஷோல மறுபடியும் உன்னை இப்படி அக்யூஸ் பண்ண பொண்ணு கூட நீ பேசலான்னு he had feelings for you. அவர் பேசிட்டார். மறுபடியும் திருப்பியும் நம்ம 2 பேரும் பேசாம இருந்தப்போ மறுபடியும் இந்த டாபிக் வந்துச்சு. சோகமா இருந்த நீ அன்னைக்கு. நான் கேட்டேன் என்னாச்சு கமருதன். அப்ப அதுக்கு முன்னாடி திவ்யாவும் வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி வந்து மறுபடியும் இந்த டாபிக் வருது, பேட் டச் டாபிக் வருதுன்னு. அதுக்கப்புறம் நான் கமருதன்கிட்ட கேட்டேன். என்கிட்ட அப்பயும் சொன்னாங்க, கமருதனோட தான் நீ பேச மாட்டல, அதை விட்டுருனாங்க. எனக்கு மனசு கேட்கல, நான் உன் கூட உண்மையா பழகிருக்கேன். நான் மறுபடியும் கேட்டேன் என்னாச்சு கமருதன் அப்படின்னு. இந்த மாதிரி நீ சொன்ன மறுபடியும் அந்த டாபிக் வந்துருச்சு. எனக்கு அப்படி லெட்ஸ் கில் இட் இருந்தா
சொல்றேன். அதுக்கு ஒரு க்ளோஷர். நீங்க க்ளோஷர் கொடுத்திருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஐ டேக் தி ப்ளேம். வெளியில போய் இன்டர்வியூ கொடுக்கறதா இருந்தாலும் நான் கொடுக்கறேன் அப்படி நான் சொல்லிருக்கேன் கமருதன் உங்ககிட்ட. உங்க மேல எந்த தவறும் ஆகாது. ஐ டேக் தி ப்ளேம். நான் இன்டர்வியூ கொடுக்கறதுனால நான் சொல்லிருக்கேன் கமருதன். நீங்க தயவு செய்து வந்து இப்படி பேசாதீங்க. அரோரா பேசட்டும். பாரு நான் சொல்லிடுறேன். எனக்கு நான் கேட்டப்போ என்கிட்ட வந்த பதில் இன்னும் க்ளோஷரே வாங்கல அரோரா. இப்பயும் அதே இதுலதான் பிரச்சனை வருது. நான் சொன்னேன் இங்க பாரு கமருதன், இந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னா இத்தனை கேமராஸ் இத்தனை கேமரா முன்னாடி தான் உன்னை அந்த பொண்ணு அக்யூஸ் பண்ணிருக்கா. இத்தனை கேமரா முன்னாடி தான் வைல்ட் கார்டு உன்னை கேட்டிருக்காங்க. இந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னா இது முடிஞ்சிருச்சு, ஃபார் எவர் இருக்கும். நீ போய் வெளியே போய் நீ என்ன டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாலும் நீ இன்னோசென்ட். வெளியில போய் நீ ஒரு வீடியோ போடுறேன்னா அது ஒரு வைடர் ஆடியன்ஸ்க்கு போகாது. எப்படி ஒரு ப்ளேம் வைடர் ஆடியன்ஸ்க்கு போகாதோ அதே மாதிரி ஒரு க்ளோஷரும் நீ இன்னோசென்ட்னு ப்ரூவ் ஆகுறது வைடர் ஆடியன்ஸ்க்கு போகணும். ப்ளேம் வைடர் ஆடியன்ஸ்க்கு போச்சு இல்ல. எல்லாரும் அப்படித்தானே நினைச்சோம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு. அவன் இப்போ வரைக்கும் பாதி பேர் இப்பதான் தெரியும் கன்சர்னோட நடந்திருக்கு. சில பேர் இந்த விஷயமே தெரியாது. இப்ப வரைக்குமே கமருதன் ஏதோ பண்ணி அதை பத்தி பேச வேண்டாம்னு கடந்து போனவங்க தான் இருக்காங்க. இப்போ நீங்க கன்சர்ன் சொன்னீங்கல்ல, என் கன்சர்ன் எனக்கு அப்படியே இப்பதான் மூச்சே வந்துச்சு. பரவாயில்ல கமருதன் இன்னோசென்ட் இத்தனை பேருக்கு தெரிய வருதுன்னு. I cannot accept someone saying என் கன்சர்னோட நடந்துச்சு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா ஏதோ அடுத்த நாள் பேசாம போயிட்டானா சட்டை பிடிச்சு ஏன் பேசாம போயிட்டேன்னு கேட்டிருக்கணும். இப்போ அதுக்காக நம்ம நீங்க இப்படி நடந்திருக்கலாம்ன்ற பாடத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது மொமெண்ட்ரியா நடக்கிற ஒரு விஷயம் அரோரா. ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ லெசன் how to behave and how not to behave. அது என்னுடைய மொமெண்ட்ரி ரியாக்ஷன். இப்படி நடந்திருக்கலாம்ன்ற பாடங்கள்லாம் எனக்கு நீங்க கத்து கொடுக்காதீங்க. இந்த வீட்ல இத்தனை பேர் முன்னாடி அப்பன்னா ஒரு 15 பேர் இருப்பாங்களா, பேட் டச் தாண்டா பண்ணேன்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இவ்ளோ நாள் நான் எப்பங்க எல்லாரும் முன்னாடி அப்படி சொன்னேன். நீங்க இப்ப ஏங்க அவர்தாங்க அந்த டாபிக் அடிக்கடி கொண்டு வராரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் சொன்னது என்னமோ ஒரு வாட்டி. ஆனா இந்த விஷயத்தை வச்சு இவங்க எல்லாரும் பேசுறது 100 வாட்டி. எல்லாரும் பேச நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். because இந்த பேச வேண்டியது நானே கமருதன். ஓகேவா? நீங்க பாடம் நடத்தாதீங்க அரோரா. நான் ஐ டேக் தி ப்ளேம்னு சொல்றேன். இதுக்கு மேல என்ன அரோரா பண்ணனும்? என்னுடைய do you think அது என்னுடைய வேலை கிடையாது. ஓகேவா? don't try to put the light on me. சரி, அதுக்கு தான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி பேசுறேன்னு நான் சொல்லிட்டேன். don't try தெரியும். இத இப்ப நீங்க உள்ள புகுந்து don't try to put the light on me. அத நான் அவ கிட்ட அத்தனை தான் சொல்லிட்டேன். இத முதல்ல உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. 1000 வாட்டி எனக்கே காதுல விழுந்துடுச்சு. அவ சாரி கேக்குறதோ பிரச்சனை வர்றதோ வந்துட்டே இருக்கு. இது முடிக்கவே மாட்டேங்கறாங்க. அவை ஆமா இல்ல நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நான் சாரி அவ்வளவு வாட்டி அவ கேட்டிருக்காது. எனக்கு தெரியும். இத இந்த பப்ளிக்ல கொண்டு வந்து எல்லாம் கேக்குறேன். அவ க்ளோஷர் ஏற்கனவே கொடுத்துட்டா. அவ ஏற்கனவே க்ளோஷர் கொடுத்துட்டாளா? ஒரு நிமிஷம். அவ க்ளோஷர் கொடுத்துட்டாளா? அவ க்ளோஷர் கொடுத்தது உனக்கு தெரியாதா? எனக்கு இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு சாடா நான் அதிலே கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு சாடா கமருதீன் ஃபீல் பண்ணி திவ்யா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கமருதீன் சாடா ஃபீல் பண்றதா. அப்போ நான் கேட்டேன், அப்போ க்ளோஷர் கிடைச்சிருச்சாடான்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இங்க பாரு நீ போய் பழகிட்ட வாட்ஸ் எவர் இவ்ளோ கேமரா முன்னாடி தான் ப்ளேம் போயிருக்கு. இவ்ளோ கேமரா முன்னாடியே நீ கேளு. ஏன்னா நீ போயிட்டீனா இத டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ பிலீவ் கமருதீன் இஸ் இன்னோசென்ட். இவ்ளோ நாள் ஏன் கூட பழகி இருக்கேன். விருப்பம் இல்லாம அவன் டச் பண்ணது இல்ல. நான் பிலீவ் பண்றேன். அதனால நான் போய் கேளுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு க்ளோஷர் கொடுத்துருச்சுன்னு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. எனக்கு உனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இவனுக்கு ஒரு க்ளோஷர் ஆல்ரெடி இவங்க சொல்லி இந்த பொண்ணு இப்பதான் சொல்லுறதா சொல்லாதீங்க. சரியா? அவசியமே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன இந்த சோஃபால உட்கார்ந்திருக்கும் போது நான் பேசலையா கமருதீன்? உனக்கு எனக்கு புரியல. இந்த சோஃபால என் மேல தப்பு இருக்குடா. நான் அந்த வார்த்தை
நான் வெளியில போய் இன்டர்வியூ கூட கொடுக்கறேன், ஓ மேல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்லலையா இல்லையா? நான் பேசிட்டா இது முடிஞ்சிரும். நான் பேசிட்டா நான் சொல்லிருக்கேன், நான் அத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். நான் இங்க பேசிறேன். நான் இன்டர்வியூ கூட கொடுக்கறேன் சொல்லிருக்கேன். நான் இங்க பேசி அது எதுக்கு தெரியாம பேசிட்டேன் மனுஷனே நம்ம சொன்னால உங்ககிட்ட நான் மறுபடியும் சொன்னாலா? இரு நான் சொல்றேன். பாரு பாரு ஒரு நிமிஷம் இங்க வா பாரு. இரு சொன்னாங்கடா, உட்காருங்க. என் ஃப்ரெண்ட் ஷாலு வரைக்கும் சொன்னாடா. உட்காருங்க. நான் சொல்றேன் திவ்யா என்கிட்ட சாரி கேட்டாரா இல்லையா? மொத்தமா முடிஞ்சிரும். ஒரே ப்ளீஸ் இங்க பாரு, எனக்காக பேசுடா. I am only responsible for my family and I am only responsible for Kamrudan, not for you or Vikram or anyone. Because everything happened in Big Boss house ல 4 பேர் தொடர்ந்து 4 வாரம் கம்ப்ளீட் பண்ணல. என்ன தப்பு? உங்களுக்கு பர்சனலா நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஒரு 10 பேர் முன்னாடி கூச்சலிட்டு பேசுவீங்களா? ஏங்க என்ன சொல்றேன்னா நான் பேசுறேன். நீங்க என்ன ட்ரிகர் பண்ணாலும் நான் ட்ரிகர் ஆக மாட்டேன். உட்காருங்க. ட்ரிகர் பண்றதுக்கு மச்சான் நான் பேசுறேன். நான் பேசுறேன். விக்கல்ஸ் நான் பேசுறேன். சபரி பேச விட மாட்டாங்க. அப்பலாம் யாருமே சொல்ல பாரு. தேவையாடா முன்னாடி இல்ல பாரு. முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்ப. பேச விடுங்கடா. உட்காருங்கடா. எங்க பேச விடுங்க? பேச விடுங்க. பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. என்ன பேச விடுங்க. எத்தனை தடவை தப்பு சொல்லிருக்கோம். நான் தப்பா பேசினா மக்கள் வந்து என்ன இது பண்ணிட்டோம். 1000 கிண்டல் பண்ணுவோம், நக்கல் இதெல்லாம் பண்ணுவோம். யோசிக்க மாட்டோம். ஒரு செகண்ட் நினைக்கல நாங்க. ஒரு செகண்ட் நினைக்கல நாங்க. இமோஷன் ட்ரூவா இருக்கனால தான் நான் பண்ணேன். தெரியும் பாரு. அவன் தப்பு பண்ணானா அரோராவோட ஃப்ரெண்ட் வந்து நான் அப்படிதான் தோணுச்சு. பேட் தோணுச்சு. அப்படி சொல்லிச்சு. எனக்கு தோணுச்சு நீ சொன்ன. எனக்கு தோணுச்சு நீ சொன்ன. எனக்கு தோணுச்சு நான் சொன்னா நேத்து கூட. எனக்கு பேட் தோணுச்சு சொன்னா நேத்து கூட. என்ன நினைச்சிட்டீங்க? அல்லாஹ் விட்டுறா. அப்புறம் எப்படி பாக்குற பாரு. சிரிச்சு கூட சொன்னாடா. நான் பேசுறேன். இருக்குடா. நான் பேச விடுங்கடா. என்ன பேச விடுங்கடா. நான் டிராமால இருக்கேன் தான் உனக்கு கூப்பிட்டு பேசுறேன் எல்லாரையும். உட்காருங்கடா. சும்மா அல்தா ஒன்றே போய் அப்படி கூடிப்பீங்க. உட்காருங்கடா எல்லாம். என்ன பையனா அவனும் அவ்வளவு இதுவா உட்காருங்கடா. ஏய் சபரி உட்காருடா. சபரி உட்காருடா. ஓகே திவ்யா உட்காருங்க. சாரி. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காச்சு போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே I don't want your sorry. சாரி. இது பாருங்க, அவ வந்து எப்பவும் நல்லா கேட்டுக்கோங்க. தெரியாம பேசிட்டா சாரிடா. வாட்டர் மிலன்ட்ட தெரியாம பேசிட்டா சாரிடான்னு சொல்லிடுவா. ஓகே திவ்யா சி ஓகே பாருன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இந்த டாபிக் வந்தது எப்போனா பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஏதாவது ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு ட்ராமா மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. நான் கேட்குறப்போ பேட் டச்சு அது இதுன்னு அந்த டாபிக் வந்தது. அப்போ தான் வந்தது. இவ்வளோ நான் எடுக்கவே இல்லை. நல்லா தான் பழகிட்டு இருந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பக்கம் சாரி, இந்த பக்கம் வந்து நீ தப்பு தான் பண்ண சரியா, சாரி கேட்டுடுறாங்க. ஆனால் இந்த டாபிக் வரும்போது எனக்கு அப்படிதான்டா தோணுச்சு அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்கிறாங்க. நான் மனுஷனா யாரு? நேற்று மதியானம் சொல்கிறாங்க.